வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாடாளுமன்றம் அடுத்தடுத்த தினம் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு மக்களவையும் மாநிலங்களவையும் மாறி மாறி ஒத்திவைக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். மாநிலங்களவையை விட மக்களவையில் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளுடைய எம்பிக்களுடைய குரல் வலிமையாக இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த எம்பிக்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2 முக்கியமான விவகாரங்களை எழுப்ப காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முயற்சிக்கிறது. அமெரிக்கா இந்த வரி விவகாரத்தில் பிரதமர் அவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார் அப்படின்னு தொடர்ந்தும் வெளிவராத ஒரு புத்தகம் தொடர்பாகவும் அவங்க பிரச்சனைகளை எழுப்ப காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. இதற்கு மத்தியில் நேற்றைய தினம் பிரதமர் மக்களவையில் பேசுவதாக இருந்தது. ஆனால் பிரதமர் பேசலை, ஏன்னா அவையே ஒத்திவைக்கப்பட்டது. பிரதமர் வரலை, பிரதமர் பயந்து விட்டார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் சொல்ல, அதனுடைய இன்னொரு பின்னணியா பிரதமரை வரவேணான்னு சொன்னதே நான் தான் அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. அதற்கான காரணமாக எதிர்பாராத நிகழ்வுகளை நடத்த காங்கிரஸ் திட்டமிட்டிருந்தது அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை முன் வைத்திருக்கிறார். இந்த எல்லா விவகாரங்களையும் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். மாநிலங்களவையில் பேசின பிரதமர் கூடுதலாக எதிர்க்கட்சிகள் இப்படி தரம் தாழ்ந்து போயிட்டாங்களே அப்படின்றாரு. ஏழை மக்களுடைய முன்னேற்றம் தான் எனக்கான மகிழ்ச்சி, காங்கிரஸ் ஆட்சி அவர்களுடைய ஆட்சியில் செய்த தவறுகளையும் பட்டியலிட்டிருக்கிறார். விரிவாக விவாதிக்கிறோம். போர்க்களமான நாடாளுமன்றம் யார் பொறுப்பு அப்படின்னு 2 விருந்தினர்களோடு நம்முடைய வலதுசாரி திரு எஸ் ஸ்ரீராம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல திரு இனியன், நாடாளுமன்றத்தில் பிரதமர் இன்னைக்கு பேசுகிறார். நேற்று அவர் மக்களவையில் பேசணும், ஆனால் பேசலை, பிரதமர் வரலை. அதுக்கு காரணம் தொடர்ந்து நடந்த அமளிக்கு பின்னாடி ஒரு சதி இருந்தது அப்படின்ற அளவுக்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அப்போ போர்க்களமாக மாற்றியது நீங்க தானே சார்? அதாவது 2020ஆம் ஆண்டு நம்ம கொரோனா உச்சகட்டத்தில் இருந்த சமயத்துல நம்ம இந்திய சீன எல்லையில சீன துருப்புகள் கல்வான் பள்ளத்தாக்குல ஒரு தாக்குதல் நடத்ததாக அன்னைக்கு சொல்லப்பட்டுச்சு. அன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, இந்தியாவை சார்ந்த 20 ராணுவ வீரர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள், அதாவது கட்டையில ஆணிய சொல்லி அடித்து கொல்லப்பட்டார்கள் அன்னைக்கே அவர் பேசினாரு. ஆனா ஒரு பக்கம் கோவிட், இன்னொரு பக்கம் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டுடைய தற்கொலை, இப்படி எல்லாம் இருந்ததுனால வட இந்திய ஊடகங்கள் இதை அப்படியே மறைச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அன்றைக்கு இருந்த ராணுவ தளபதி ஜெனரல் நரவானேவுடைய புத்தகம் ஒண்ணு வெளியே வந்திருக்கிறது. அது இன்னும் பப்ளிஷ் ஆகல அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்றதை நாங்க கோட் பண்ணி கேட்கிறோம். என்னன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக, அதாவது இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை, இந்தியாவினுடைய உள்துறை, இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாக அந்த புத்தகத்துல அவரே பதிவு பண்ணிருக்காரு. இது வேற யாரோ பதிவு பண்ணல, யாரோ பாஜகவோட நிர்வாகி இல்ல பாஜக அந்த புத்தகம் வெளியிலேயே வரல. அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னே தெரியாது. அதை கொண்டு பார்லிமெண்ட்ல பேசுறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அமித்ஷால இருந்து எல்லாரும் கேக்குறாங்க. தடை செய்யப்பட்ட புத்தகத்திலே வெளிவராத புத்தகத்திலே இது இருக்குன்னு பேச முடியுமா? இல்ல, அந்த புத்தகம் தடை செய்யப்பட்ட புத்தகம் இல்ல. அந்த புத்தகத்தை வெளியிடாம தடுக்கிறது யாருன்னா இதே பாதுகாப்புத்துறை தான். அதாவது தமிழ்ல ஒரு பழைய பழமொழி உண்டு, குழந்தையும் கீழ்றதவங்க தான் தொட்டிலி ஆட்டுறது அவங்க அப்படின்ற மாதிரி. அதாவது பாதுகாப்புத்துறை தான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாம தடை விதிக்கிறதே. இந்த பக்கத்துல பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த புக்கு இன்னும் வெளியிடவே இல்லை, இன்னும் பப்ளிஷே ஆகல, பப்ளிஷ் ஆகாத புக்கை ராகுல் காந்தி கோட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு ஒரு ரெட்டை நிலைப்பாடு, ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை நாடாளுமன்றத்துல பாஜக நடத்துகிறது. நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஆரம்பிச்சு நீங்க இந்த நரவானேவுடைய புத்தகமா இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவோட டீலா இருக்கட்டும், இதன் குறித்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் கிளியர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நாங்க கேட்கறது ஒரே கேள்வி தான், நாங்க அதிகமா கேட்கல. நீங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பாராளுமன்றத்துல மக்களுக்கான சட்டங்களை கொண்டு வரதுக்கு நாங்க உங்களோட உறுதியா நிக்கிறோம். நாங்க சந்தேகம் இல்லைங்க. நீங்க ரிட்டனா ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, என்ன நடந்தது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும் நரேந்திர மோடிக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது, அதில் நரேந்திர மோடியோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா அவரு இந்தியாவுடைய பிரதமர் சார். அவரு இப்போ நான் கேட்கிறேன்னா, ஒரு பாஜக நிர்வாகி யாரோ ஒருத்தர் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா பாஜகவே அப்படித்தாங்க அப்படின்ட்டு அங்க போயிருவோம் நாங்க. ஆனால் இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறதுனால நாங்க கேள்வி கேட்கிறோம். நாங்க இப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இருக்கனால சர்வதேச அரங்கு தலை குனிந்து விடக் கூடாது என்று நாங்க இந்தியா சீனாவுக்கான உறவுல என்னமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸா இருக்கட்டும், இந்த அமெரிக்கா ட்ரேட் டீலா இருக்கட்டும், எல்லாத்தையும் அங்க கேட்கிறோம். முறை சரியா? அத இப்படி பாராளுமன்றத்தை சட்டமன்றமாக மாத்துறீங்களா? சத்தமாகவும் போர்க்களமாகவும் அமளியாகவும் மாத்தி 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யற அளவுக்கு போயிருக்கு.
இல்ல சார், நாடாளுமன்றத்துல துவங்கிய பொழுது நாங்க ஜனநாயக பூர்வமாகத்தான் கேள்விகளை கேட்டோம். அதுக்கு அந்த பக்கத்துல இருக்கிறவங்க திமிர்த்தனமா பதில் சொன்னாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்கி ஆகணும். நாங்க கேட்ட எந்த கேள்வியுமே பாஜக சார்ந்த உறுப்பினர்கள் பொறுப்பாக பதில் சொல்லவே இல்லை. நீங்க கேட்கறது கேள்வி தவறான கேள்வி. தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து பாஜக சார்ந்த ஒருத்தர் சொல்றாரு, நீங்க பொறுப்பற்ற தன்மையோட செயல்படுறீங்க, நீங்க இன்னசென்ட் அப்படின்னு ஹிந்தியில அபோதுன்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசுறாரு. அப்போ இந்த மாதிரி பேசுற ஒருத்தவங்களை நாங்க எப்படி டீல் பண்ண நினைக்கிறீங்க? நாங்க நிச்சயமாக இதை இப்படிதான் கொண்டு வருவதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு தேவை பதில். நாங்க கேட்கிற 3 தகவலுக்கான பதிலை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. திரு ஸ்ரீராம், தேச பாதுகாப்பு விவகாரம் சார்ந்தது எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கு பதில் சொல்ல வேண்டியது பிரதமருடைய பொறுப்பு, பாஜகவுடைய பொறுப்பு இல்லையா? கேட்பதே தவறு அப்படின்னு சொல்லலாமா? சாத்தாம் வேதம் ஓதுகிறது. எனக்கு என்னென்னா அந்த 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 வெறி, பதவி வெறி, இந்த நாடு தங்களுடைய குடும்பம், தங்களுக்கான நாடு, ஒரு குடும்பத்திற்கான நாடுன்னு ஒரு 60 ஆண்டு காலம் ஆண்ட அந்த மமதை, அந்த வெறி தங்கள் கையில் இல்லையே என்ற ஒரு மிகப்பெரிய கோபம், இதெல்லாம் பிரதமருடைய உயிருக்கு ஆபத்து என்பதை அவர் நினைப்பதில் தவறு இல்லை. ஏன்னா என்ன வேணா பிரதமர் இருப்பது, பிரதமர் தான் நாடாளுமன்றத்து உள்ளே கூட ஒரு ஸ்பீக்கர் அவர்கள் நீங்கள் வர வேண்டாம் இன்றைக்குன்னு சொன்னார்னா அவர் ஏதோ அச்சப்படுகிறார். அது நாடாளுமன்றம் உள்ள கூட இருக்கலாம். நாடாளுமன்றம் உள்ள கூட இருக்கும் போதே அவர் இவ்வளவு அச்சப்படுறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக பிரதமர் மீது இருக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர் என்பதை இதுக்கு மேல என்ன ஒரு ப்ரூஃப் வேணும். உங்களால ஜனநாயகமா மக்களை சந்தித்து மக்களிடம் நீங்கள் செய்ய போற நல்ல விஷயமோ இல்ல நீங்கள் கடந்த காலத்தில் செய்த விஷயத்தையோ வைத்து உங்களால் ஓட்டு வாங்க முடியாமல் மக்கள் உங்களை 3 முறை நிராகரித்து அதை ஒரு பிரதமர் மேல் உங்கள் வன்மத்தை காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. எனக்கு என்னன்னா எதிர்க்கட்சி அவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? நீங்க பாஜக எனக்கு என்ன தெரியுமா, பாஜக ஆட்சியில அதாவது 2 விஷயம் சார், காங்கிரஸ் ஆட்சியில பாஜக அவையவே நடத்த நான் சொல்றேன். பிரதமருக்கு அச்சுறுத்தல் பண்ணல, எந்த பிரதமருக்கும் அச்சுறுத்தல் பண்ணல. இந்த அளவுக்கு இவர் பஞ்சாப் போன போது என்ன பண்ணாங்க, பஞ்சாப் போன போது பிரதமரை என்ன பண்ணாங்க இந்த காங்கிரஸ் அரசாங்கம், அங்க அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் அவர் என்ன பண்ணாங்க, மக்கள் உலகம் பார்த்துட்டு இருக்கு. அதனால தான் உங்களால ஆட்சிக்கு வர முடியல. அதெல்லாம் உங்களுக்கு குரூஷியலா பேசலாம். இந்த புஸ்தகம் வெளிவராத புஸ்தகம். முதல்ல அந்த நிர்வாணே, அவருடைய ஃபார்மர் ஆர்மி சீஃப் நர்வானே காங்கிரஸ் ஆர்மி சீஃபுக்கு புரியவில்லைன்னு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிகளுக்கு இது உண்மை இல்லை, அவர்களுக்கு விஷயம் தெரியவில்லை, அவர்கள் புரியாமல் பேசுகிறார்கள் என்பது யார் சொன்னதாக அந்த புத்தகத்தை காட்டுறாங்களோ அவர் பேட்டி கொடுத்திருக்காரு, இது உண்மை இல்லைன்னு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இவங்க பெகாசஸ்ல சொன்ன பொய், இவங்க போஃபோ இதுல ரஃபேல்ல சொன்ன பொய், எல்லா பொய்ல ஒரு பொய் இல்ல சார். அப்ப புத்தகத்தை யாரும் தடுக்கல, யாரும் தடுக்கறாங்கன்னு அது அவங்க சொல்லுவாங்க. இவங்க தானங்க சொன்னாங்க நேருவோட 97 பிளண்டர்ஸ் பத்தி பேச சொல்லுங்க. 8 புத்தகம் இருக்கு இந்த குடும்பத்தை பத்தி, காங்கிரஸ் பத்தி 8 புத்தகம் இருக்கு. எழுதிய புத்தகம், வெளிவந்த புத்தகம், அந்த புத்தகத்தை பத்தி பேசுவோமே. இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஒரே ஒரு எத்தனையோ விஷயத்தை ஆண்ட சர்தார் பட்டேலுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை கொடுத்த நேருக்கும் அவர் பிஓகே எடுத்து கொடுத்தாரு பாகிஸ்தானுக்கு. யூஎன் அசம்பிளியில நமக்கு வரக்கூடிய சீட்டு 2 வாட்டி யூஎஸ் நமக்கு ஆஃபர் பண்ண போதும், யூஎஸ்எஸ்ஆர் நமக்கு ஆஃபர் பண்ண போதும் அதை முதல்ல சைனாக்கு கொடுங்கன்னு சொன்னவர் யாரு? மிஸ்டர் நேரு. அதுக்கப்புறம் தான் இந்த சைனா நம்ம மேல் படையெடுத்த போது சைனா நம்ம மேல் போறீங்க. நேருல இருந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தில இருந்து இன்னைக்கு ராகுல் காந்தி வந்தாச்சு. உங்க சைனாவோட க்ளோஸ்னஸ் நான் சொல்றேன். இவர் திருப்பி சைனா குல்வான்னா கதை விட்டு இருக்காரு. நேரு காலத்துல இருந்து நீங்க யுஎன் சீட்டையே நீங்க முதல்ல அள்ளி கொடுத்தது சைனாக்கு, உங்களுடைய பங்காளிக்கு கொடுத்தீங்க. நீங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டீங்க கூட இதுவரைக்கும் நீங்க இன்னும் சொல்லல. சைனாவோட போய் நீங்க காங்கிரஸ் பார்ட்டியும் சைனீஸ் பார்ட்டியும் என்ன கையெழுத்து போட்டீங்க அதை நீங்க மக்களுக்கு சொல்லணுமா வேணுமா? இதெல்லாம் பண்ற நீங்க இங்க ஜோக்கடி பாத்தீங்களா? அவர் சிரிக்கிறார் பாருங்களேன், அவர் பாருங்க, அவர் சிரிப்பு பாருங்க. இதுதான் அவர்களுடைய வன்மம். அது இது ஒரு உண்மையாக அவர் ஒரு தேசத்தின் பாதுகாப்பை கருதி எல்லா பார்லிமெண்ட்ல இதே தான் பண்ணாங்க. கேட்ட போது இருங்க ராபர்ட், பாஜக கிளாஸ் வேணாம் சார், கெஞ்சி கேக்குறேன் சார், ப்ளீஸ் வேண்டாம் சார். தேசபக்தி பத்தி எங்களுக்கு எல்லாம் சிரிச்சாங்க. ஏனா தேசபக்தி சேர்ல வேற நீங்க வேற கட்சியில உருட்டிக்கோங்க, இந்தியாவுல வேற கட்சியில உருட்டிக்கோங்க. ஆனா தேசபக்தி பத்தி எங்க கிளாஸ் இருக்காதீங்க. உங்களுடைய எம்பிக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு உங்களுடைய உள்நோக்கம் என்ன? ஏதோ ஒரு நோக்கம். நீங்க நாங்கள் ராகுல் காந்தியா என்ற உங்கள் வன்மம் நீங்க அதை காட்டுறீங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி பாதுகாப்பை பத்தி பேசுறீங்களா? நகையாடி இருக்காங்க.
2005 ஜே சிங் ஆர்மி ஜெனரல் சியாச்சன் கிளேசரை எதை நாம் காப்பதற்கு எத்தனை ஆயிரம் உயிர்களை நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் விட்டதோ அந்த சியாச்சின் கிளேசரை அமைதி மலைன்னு ஒரு முடிவெடுத்து பாகிஸ்தானுக்கு கொடுக்க இருந்ததை தடுத்து நிறுத்தியவர் நம்ம ஆர்மி ஜெனரல் ஜே சிங் அவர்கள். அதை மன்மோகன் சிங், அது மன்மோகன் சிங் பேர் தான் அவர். எந்த ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி, யூபி அரசாங்கம் 2005. உங்களுக்கு இப்ப வீடியோ காட்டுறீங்க இல்ல சார், இன்னைக்கு வீடியோ காட்டுற ஜே சிங் அவர்கள் முடிவெடுக்காம ராணுவமா மட்டும் முடிவெடுத்துருச்சு. ராணுவம் முடியாது. ஒரே வாட்டி எந்த ராணுவம் ஒழுங்கான, அதாவது என்ன சொல்வதை செய்யும் ஒரே ஆர்மி இந்தியன் ஆர்மியை அதை கூட முடியாது என்று சொல்ல வைத்த பெருமை பாகிஸ்தானை 24 மணி நேரத்துல சரணடைய வைத்தது எந்த ஆட்சி? யாருங்க? கிழக்கு பாகிஸ்தான். அதுதான் நான் சொல்றேன். அதே நம்ம ஆட்சி தான். அது ஆர்மி. அந்த ஆர்மியை எந்த காரணத்திற்கு அப்ப சியாச்சின் கிளேசரை அமைதி மலை என்று சொல்லி ஏன் அங்கிருந்து நம்மளை வெளிவர சொன்னீர்கள்? ஏன் நம்ம ஆர்மியை வெளில வர சொன்னீங்க? என்ன காரணம்? அது பாதுகாப்பை பத்தி பேசுவதற்கு இந்த யூபி, இந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு ஒரு எள்ளு கூட அவங்களுக்கு அருகதை இல்லாத. நீங்க சீனா பிரச்சனைக்கு ஆரம்பமே 62 போர் இந்தியா இழந்தது. அங்க ஒரு தொடக்கப்புள்ளியை வச்சுட்டு இங்க கல்வான்ல என்ன நடந்துச்சு பாருங்கன்னு காங்கிரஸ் அதை கேட்கலாமான்னு கேக்குறாரு. இல்ல சார், நான் இதுதான் சார் பார்லிமெண்ட் நடக்குது. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்டோம்ல, கண்டிப்பா நான் பேசுறேன். இல்ல சார், நான் சிரிக்கல சார், நான் சாரி சார், நான் சொல்லிடுறேன் பாயிண்ட். நான் சார் என்னன்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு சார் பதில் சொல்லல. அது தாண்டி ஒரு சியாச்சன் கிளேசியரோ யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஷிப்போ எல்லாத்தையும் பேசினாரு சார். நான் அதை ஒத்துக்கிறேன். இப்ப என்ன சொல்ல வர்றாரு எனக்கு புரியல. நாங்க வைக்கின்ற குற்றச்சாட்டை அவர் ஒத்துக்கொள்றாரா நான் கேக்குறேன். சார் அது தனி டிபேட் சார். அது தனியா பேசுவோம். இல்ல சொல்ல இல்ல இன்னைக்கு தந்தில நம்ம யூஎன்ல உட்கார்ந்திருக்கலாங்க. நம்ம யூஎன்ல உட்காராம சைனாவை உட்கார வச்சு சைனா நம்மள உள்ள வராம பண்றதா உங்க தேசபக்தியா? விவாதம் குறித்து இன்னைக்கு தலைப்பு பத்தி தான் நம்ம பேசுறோம். இன்றைக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம் சார். முடிஞ்சு போனது சார். நான் நினைச்சேன் ஏன்டா நேரு இழுக்காம இன்னும் இருக்காங்களே, நிறுத்திட்டீங்க ஒரு வழியா. நீங்க நாங்க பண்ண பிரச்சனை அப்படிங்க எடுக்காம இருக்க முடியாது. அதுக்கு 2014 மோடி வந்தாருன்னா புதிய இந்தியா பிறக்கும், இது காங்கிரஸ் இந்தியா இல்ல அப்படின்னு சொல்லிதான் வந்துதானே சார் ஓட்டு போட ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் 2020 வருது. 2014க்கு அப்புறம் தான் 2020 வரும். அப்போ 2020 கோவிட் உச்சகட்டத்தில் இருந்த சமயத்துல 2 ராணுவர்களை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை? 2வது அதை இந்தியாவினுடைய தலைமை ஒத்துக்கிறாரு. இல்ல சார், அது ராணுவத்துக்கு அதுல 2 பொருள் சொல்றாங்க. ராணுவத்துக்கு தன்னிச்சையான அதிகாரம் எந்த ஒரு பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டுமே கொடுக்கும். நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி தான் வகுக்கிறீங்கன்னு அதை தாண்டி நீங்க சொல்லுவது ராணுவத்தையே கைவிட்டு விட்டது, நீங்களா பாத்துக்கங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்ற பொருளை நீங்க சொல்றீங்க. அதையே இப்படி பார்க்க கூடாது. இல்ல நீங்க அட்டானமஸா மிலிட்டரி செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டா மிலிட்டரி கவர்னன்ஸுக்கு வழிவகுக்கும். இதுல காங்கிரஸ்க்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. உலக சரித்திரத்தை படித்த காங்கிரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஆனா ஒரு பொறுப்பற்றத்தனமாக பிஎம் ஆபீஸ்ல இருந்தோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்தோ நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அரசியல் முதிர்ச்சியின்மை. ஒரு சர்வதேச அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க தான் அந்த மாதிரி கருத்தை பதிவு பண்ணுவாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு சின்ன டவுட். ஆபரேஷன் சிந்தூர் நீங்க எங்க அட்டாக் பண்ணணும் என்னவென்றதை நீங்க முடிவு பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. அது தவறான முடிவா? இல்ல சார், கன்சல்ட் பண்ணலாம். நீங்க ஆர்மி கூட கன்சல்ட் பண்ணலாம். அதை கன்சல்ட் பண்ணி அதை அக்னாலஜ் பண்ணி அப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸர் இருக்குது. நீங்க நீங்களே முடிவு அட்டானமஸா நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் யாருக்கும் இல்ல. அது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸர் யாருக்கும் கிடையாது. ஆனா ஜெனரல் நரவானே அதை சொல்றாரு, ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கிறார். அதற்கு பதில் சொல்லுங்க. நீங்க நேருக்கு போயிட்டீங்க உடனே நீங்க இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு இருக்காங்க. சரி, காங்கிரஸ்க்கு புரிதல் இல்லைன்னு சொல்லிருக்காரு. வெளியிட விடாம இந்த புத்தகம் அதை கேட்டுக்கோங்க. திருப்பி சார் பிஜேபி சார்ந்தவங்க ஒண்ணே ஒன்னு சொல்றாங்க, இந்த புக் பப்ளிஷ் ஆகல. இந்த புக்க பப்ளிஷ் பண்ண நம்ம வச்சிருக்கிறத டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தான் சார். நான் ஒரு பக்கம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தடையும் பண்ணுவேன், இன்னொரு பக்கம் நீங்க பப்ளிஷ் ஆனா பேசுங்க பார்லிமெண்ட்னு சொல்றது ரெட்டை வேற அரசியல் சார் இது. அப்போ நீங்க உங்களுக்கு தேசப்பற்று பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லைன்றது காங்கிரஸ் ரொம்ப நல்லா தெரியும். இந்தியாவில வேற கட்சி உருட்டிக்கோங்க. நீங்க நாங்க தேசப்பற்று தேசபக்தின்னு வேற எந்த கட்சியும் சொல்லிக்கோங்க. ஆனா எங்ககிட்ட சொல்லாதீங்க. நீங்க எங்களுக்கு தேசப்பற்று தேசபக்தி குறித்து உங்களை விட அதிகமான பார்வையும் பாகிஸ்தானை போய் அட்டாக் பண்ணாம தடவி குத்திருந்தீங்க.
அதனாலதான் மும்பைல வந்து அட்டாக் பண்ணி நம்ம அடிச்சு நொறுக்குன போது நீங்க ஊரெல்லாம் போய் கெஞ்சி நின்னீங்க, தடவி கொடுத்தீங்க, எங்களை அடிச்சாங்க போய் ஊரெல்லாம் போய் அழுதுறீங்க, அமெரிக்கா கிட்ட போய் அழுதீங்க, எங்களை அடிச்சாங்கன்னு. அது பிரதமர் பண்ணல. அஜ்மல் கசப தூக்குல போட்டோம். நாங்க வந்து சார் அஜ்மல் கசப தூக்குல போட்டது காங்கிரஸ் அரசு. நாங்க தப்பிக்க விடல தீவிரவாதிகளை. 4 பேர் பிடிச்சது ஒரு இன்ஸ்பெக்டர், நீங்க பிடிக்கல. இல்ல ஆர்மி ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தா அதுக்கு ப்ரூஃப் கேக்குற கட்சி தானே இது. ப்ரூஃப் காட்டுங்கன்னு கேக்குற கட்சி இவங்க எப்படி நம்மள பேசலாம்? அப்போ சொல்லுங்க. இல்ல ஆபரேஷன்ஸ்க்கு நாங்க ப்ரூஃப் கேட்கல, உத்தரவுக்கு ப்ரூஃப் கேக்குறோம். நாங்க அந்த உத்தரவை யார் கொடுத்தது, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்துச்சா அப்படின்னு நாங்க கேக்குறோம். நாங்க அதை அப்படி கொடுத்தா சொல்லுங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல பார்லிமெண்டல் மக்களவையில சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல, அடுத்து போய் நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிடலாம். நீங்க ஏன் அங்க நிக்கிறீங்க, ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க, பதில் சொல்ல பயப்படுறீங்க நீங்க? இல்ல சார், இன்னைக்கு பிரதமர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருக்காரு. இப்போ இந்த விவகாரங்களை தவிர எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருக்காரு. ஏழைகளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கு, நாட்டுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு, காங்கிரஸ் எதுல எல்லாம் இன்னும் சொல்லலாம் பேங்க் எல்லாம் திவாலா ஆகக்கூடிய நிலைமையில வச்சிருந்தது காங்கிரஸ் அப்படின்னு பிரதமர் பதில் கொடுத்திருக்காரு. அந்த பதில திருப்தி இல்லையா உங்களுக்கு? இல்ல சார், பேங்க் திவால் அந்த பேங்க் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் மூலமா அந்த இந்திரா காந்தி தான் மீட்டாங்கன்ற இன்னொரு வரலாறும் இருக்கு. அது தனியா பேசுவோம். ஆனா இப்போ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நாங்க வந்து மறுக்கிறோமா இல்லையான்னு தனி விவாதம் தனியா பேசிக்கலாம். ஆனா இன்றைக்கு சென்சிட்டிவா இருக்கிற விஷயம் என்ன? உலகத்துல 3 விஷயம். ஒன்னு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், இன்னொன்னு இந்த சீன எல்லை தாக்குதல், மூன்றாவது வந்து இந்திய அமெரிக்க இந்த ட்ரேட் டீல். இதன் குறித்து பாஜக வந்து ஏன் வாயை திறக்க மறுக்கிறது? ஏன் பிரதமர் எப்பயும் பேச மாட்டேறது வேற விஷயம். நாங்க என்ன கேட்கிறோம்னா, லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் வந்து இப்ப சொல்றாரு பிரதமர் வர வேண்டாம் நான் தடுத்தேன். அவர் வந்து சார் அவருக்கு 56 இன்ச்சு சார், அவருக்கு அவரு என்ன சார் நீங்க அவரு சண்டை கூப்பிடுறீங்க, உலகத்தை தலையில இல்ல திருப்பி போட்டவருங்கிறாங்க. இல்ல சார், பார்லிமென்ட்ல நீங்க பிளான் ஏதோ பண்ணிருக்கீங்க, ஒரு அமளியும் ஒரு கலவரமும் ஏற்பட்டிருக்கு. இல்ல அப்ப பார்லிமென்ட் ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்களா? அவர்தான் 56 இன்ச்சுன்னு சொல்றீங்க. 2 பாஜக ஆட்சி சார். ஒன்னு வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சி, இன்னொன்னு நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி. இந்திய பாராளுமன்றம் தாக்குதலுக்கு உள்ளானதே தீவிரவாதிகளால பாஜக ஆட்சியில தான், ஒரு நாள் காங்கிரஸ் ஆட்சியில கிடையாது. சரிங்களா? அப்போ இவங்களுடைய செக்யூரிட்டி லேப்ஸ் எந்த அளவுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உள்ள இருக்குன்றத வரலாறு சொல்லும், நாங்க சொல்ல மாட்டோம், தேவையில்லை. பட் பாஜக ஆட்சியில தீவிரவாத சம்பவங்கள் இன்னைக்கு குறைஞ்சிருக்குல்ல 2014க்கு அப்புறம். சார் நீங்க எடுத்து பாருங்க, அதிகமா சார் இல்ல பிரஸ் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ல இருக்கு. பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ டாக்குமெண்ட்ல, ஹோம் மினிஸ்ட்ரியோட பிரஸ் டாக்குமெண்ட்ல தெளிவா இருக்கு. 2014க்கு பிறகு இன்ஃபில்ட்ரேஷன், ஊடுருவல் அதிகமா இருக்குது. இந்த ஒன்றிய அரசு, இந்த பாஜக அரசு வந்ததுக்கு பிறகு. அதுக்கு முன்னாடி குறைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆர்டிகல் 320 நீக்கினதுக்கு பிறகு இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமா இருக்குது. இதை வந்து ஹோம் மினிஸ்ட்ரியோட டாக்குமெண்டே சொல்லுது. அப்போ வந்து நீங்க இதை சும்மா இவங்க வந்து இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல, யூடியூப் சேனல்கள்ல இவங்களா பேசி ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். ஆனா ரியாலிட்டி வந்து வேற. இங்க நாங்க கேட்கறது என்னன்னா, எதற்காக வந்து பிரதமர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு? 3 விஷயத்துலயுமே வெளிப்படையா, ஏன்னா சார் அதான் சொல்றேன், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சர்வதேச அரங்கு அலறிக்கிட்டு இருக்கு, கதறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பிஜேபி வந்து கொண்டு போக முயற்சி பண்றாங்க. அமெரிக்கா சார்ந்த விவகாரம், இந்த ட்ரேட் டீலை பத்தி நம்ம ஒரு ட்வீட் போட்டோம். அதை தாண்டி எல்லா முடிவுகளையும் அமெரிக்கா எடுத்து அறிவிக்குது. இதுதான் நம்முடைய இறையாண்மையான கேள்வியை காங்கிரஸ் எழுப்பு. அது இவங்களோட டெஃபினிஷன்ங்க. இன்னைக்கு உலகமே ஆமா இல்லைன்னு சொல்லல சார். ரஷ்யா இருந்து நம்ம ஆயில கட் பண்ணிட்டோமா இல்லையா? இவங்க ஏதாவது ஆக்கப்பூர்வமா கேட்க சொல்லுங்க. முதல்ல கல்வான் வேலையை பத்தி இவர் பேசினாரு. பெகாசஸ்லாம் யூஎஸ்ல சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதே யூஎஸ் தான் சொல்லுச்சு. கிட்டத்தட்ட 48 சோல்ஜர்ஸ், சைனீஸ் சோல்ஜர்ஸ் 48ல இருந்து 60 பேர் இறந்திருக்காங்கன்னு அதே யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லுது. சைனாவுடைய இழப்பை பத்தி 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் யாரால போச்சு, ஒரு பிரச்சனை யாரால உருவாச்சு, அந்த உருவாச்ச பத்தி நீங்க பேசாம சைனான்னு இவர் பிஓகே பத்தி இப்ப இணைச்சதை பத்தி பேசுறாரு. எனக்கு என்னமோ இந்தியன் ராபர்ட்டுக்கு பாகிஸ்தானுக்கு காஷ்மீர் இணைச்சது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அது பாகிஸ்தான் ஸ்டாண்டு, அதனால அவருக்கும் பிடிக்கல. அதனால அவர் திருப்பி சொல்றாரு. வரவேற்கிறாரா இல்லையான்னு கேட்க சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறதா இல்லையா? பிஓகே நம்ம இன்னைக்கு அந்த ஆர்டிகல் 356 எடுத்தது கரெக்டா தப்பா நீங்க சொல்லுங்க. நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? பல கட்சிகள் மாறுபட்ட நிலைப்பாடு வச்சிருக்கு. எங்க காங்கிரஸ் நிலைப்பாடு, பல கட்சிகளை விடுங்க. காங்கிரஸ் நிலைப்பாடு அப்படின்றது பாகிஸ்தான் நிலைப்பாடு தான் காங்கிரஸ் நிலைப்பாடு. இதுதான் எங்களுடைய பார்வை. தேசபக்தியை பத்தி இவர்கள் பேசுவதற்கு அந்த மும்பை அட்டாக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு டாசியர் அமிச்சாங்களே தவிர, யூஎஸ்ல போய் அழுதாங்களே தவிர, யூஎன்ல போய் எங்களை அடிச்சிட்டாங்க அழுதாங்களே தவிர, பாகிஸ்தானே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏதாவது ஒண்ணு பண்ணாங்களா? அதுல இங்க சிந்தூரா இருக்கட்டும், ஆபரேஷன் சிந்தூர் இருக்கட்டும், ஆபரேஷன் ஊரி இருக்கட்டும், எதை எடுத்தாலும் இன்னைக்கு பாகிஸ்தானை அடித்த அடி
இனிமேல் அவர்கள் திருப்பி நம்ம பக்கம் வருவார்களா, காங்கிரஸால் அது முடியுமா? கொஞ்சம் முக்கியமாங்க அந்த பிட்டா அந்த ஒரு சீக்கியரை பார்த்து தேச துரோகி என்று சொன்னவர் ராகுல் காந்தி இன்னைக்கு ட்ரைட்டர் என்று சொல்லுகிறார். அவருடைய என்ன சொன்னார்? அவர் திரும்ப என்ன சொன்னார்? அவர் வந்து தேஷ் துஷ்மன். நீ வந்து துரோகிக்கும் துஷ்மனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. துரோகி அந்த குடும்பத்தை சார்ந்தவர், நாட்டுக்கு உயிர் துறந்தவரை நீங்கள் தேச துரோகி நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நண்பன் வேற நண்பர் எப்படிங்க துரோகி சொல்லலாம்? உங்களை நீங்க துரோகின்னு சொல்லிட்டு நம்பர் சொன்னா துரோக நண்பாவா? அது அவருடைய டெஃபினிஷனா இருக்கட்டும். அந்த டெஃபினிஷன் கேளுங்க. இதுதான் அவர்களுடைய உண்மையான முகம். அந்த அமெரிக்க ஒப்பந்தம் தான் அடுத்து அவைய வந்து அடுத்த நாட்கள்ல வந்து இதுல வந்து பெரிய கேள்விகளை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற விஷயமும் இருக்கிறது.